வெல்கம் டு மிச்சிசை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா வித் லவ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வித் லவ் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஃபீல் குட் ஒரு லவ் மூவின்னு வந்து சொல்லலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லாரோட வாழ்க்கையும் வந்து நம்ம 3 விதமாக வந்து பிரிக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்கூல் லைஃப், இன்னொன்று காலேஜ் லைஃப், இன்னொன்று வேலை செய்யக்கூடிய ப்ரொஃபஷனல் லைஃப். ஸ்கூல் டேஸில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பருவம் வந்ததுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட் லவ் வந்து எல்லார் லைஃப்லையும் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷலான ஒரு லவ் வந்து சொல்லலாம். அந்த லவ் வந்து எப்போவுமே மறக்காது. அதுக்கப்புறம் நம்ம எத்தனை பேர்த்த லவ் பண்ணியிருந்தாலும் அந்த ஃபஸ்ட் லவ் பார்த்திங்கன்னா சம்திங் ஸ்பெஷல் வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபஸ்ட் லவ் எஸ்பெஷலி அது ஒன் சைடு லவ் ஃபஸ்ட் லவ்வாக இருக்கும். அது ஒன் சைடு லவ் பார்த்திங்கன்னா ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் வந்து சொல்லலாம். அந்த மாதிரி ஃபஸ்ட் லவ் ஒன் சைடாக லவ் இருக்கக்கூடிய அந்த லவ் இருக்கே, ஸோ அந்த லவ் பற்றி பேசக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா சொன்னாங்கன்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் ஒரு பொண்ணை வந்து சந்திக்க போகிறாங்க. அப்படி சந்திக்க போகும்போது 2 பேரும் வந்து மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து ஒரே ஸ்கூலில் படித்தவங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ஹீரோ வந்து அவரோட கதையை வந்து சொல்கிறாரு. ஹீரோ வந்து ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து ஒன் சைடாக வந்து லவ் பண்ணியிருப்பாரு. ஆனால் இவர் லவ் பண்ண பொண்ணை இவர் ஃப்ரெண்டு வந்து உஷார் பண்ணிடுவான். இதனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுவார். தன்னோட லவ்வை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லவே மாட்டார். அதே மாதிரி இந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு பையனை வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த பையன்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இவங்க கடைசி வரைக்கும் லவ் வந்து சொல்லவே மாட்டாங்க. 2 பேருமே வந்து ஸ்கூல் டேஸில் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த லவ் யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. சரி, ஏன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டஸியாக ஒரு ஐடியா வருது. ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஐடியா வருது. நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஸ்கூல் டேஸில் ஃபர்ஸ்ட் லவ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணல இல்லையா, ஸோ அந்த லவ் கடந்த காலத்தில் அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, ஹீரோ லவ் பண்ண அந்த பொண்ணும் சரி, ஹீரோயின் லவ் பண்ண அந்த பையனும் சரி எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட நம்ம லவ் இப்போ ப்ரொப்போஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபேண்டஸியான ஒரு ஐடியா வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து அவங்கள ஸ்கூல் டேஸில் லவ் பண்ண அந்த பொண்ணுக்கிட்ட போய் ப்ரொப்போஸ் பண்ணாங்களா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருக்கும், அவங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ணாலும் அந்த லவ் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஹீரோவோட அந்த ஃப்ளாஷ்பேக் வரக்கூடிய அந்த ஃபஸ்ட் லவ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. அதுமாதிரி ஹீரோயின் லவ் பண்ண அந்த ஃபஸ்ட் லவ்வும் பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்பவே நல்லா இருந்தது. 2 லவ்வுமே நல்லா இருந்தது. ஸோ 2 பேரும் ஃபைனலாக வந்து அவங்க ஃபஸ்ட் லவ் கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணாங்களா, ஃபைனலாக ஹீரோ ஹீரோயின் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை வந்து சொல்லலாம். ஸோ படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்து எடுத்திருக்காங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தொய்வு இல்லாமல் குட்டி குட்டி காமெடி வச்சு கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ரொம்ப சில பேருக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு காதலாக இருந்தது. எஸ்பெஷலி எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் அந்த காதல் வந்து ரொம்பவே கனெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணியிருப்பாரு. ஆனால் அந்த பொண்ணை வந்து ஹீரோட ஃப்ரெண்டே வந்து உஷார் பண்ணியிருப்பான். இந்த மாதிரியான சம்பவம் எனக்குமே நடந்திருக்கு. நாம் ஒரு பொண்ணை பார்ப்போம், அந்த பொண்ணு நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும், நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும், நமக்கு பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிச்சிருக்கோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிடுவோம். ஆனால் அதுதான் இல்லை, அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி வேற ஒருத்தன் வச்சு ஓட்டிகிட்டு இருப்பான் அப்படிங்கிறது லேட்டர் ஸ்டேஜில் தான் நமக்கு ரியலைஸ் ஆகும். அந்த மாதிரி ஹீரோக்கு வந்து ஒரு பெரிய பல்ப் ஆகும். ஸோ அந்த மாதிரி சில சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் சைட் லவ் பண்ணுறவங்களோட நல்லா ஒன் சைட் லவ் பண்ணுறவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே ஒரு கனெக்ட் ஆகும்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு நீட் அண்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு மூவின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லி நம்ம இந்த படத்தை வந்து சொல்லலாம். இந்த படம் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மிச்சிசைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.